ஃப்ரைடே மார்னிங். இவன் மார்னிங்கே என்கிட்ட விளக்கமாறு பிடுங்கிட்டு வாசல் கூட்ட விடாமல் சேட்டை பண்ணிகிட்டே இருந்தான். குட்ரா ப்ளீஸ்டான்னு அப்புறம் கெஞ்சி ஒரு வழியாக வாங்கி வாசல் கூட்டி கோலம் போட்டாச்சு. நல்லாயிருக்கும் இவன் கூட மார்னிங்கே ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் விளையாடுறது. அவன் பண்ணுறது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் அவன் கூட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆஸ் யூஷுவல் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மிஷினில் துணியை போட்டுட்டு முதல் நாள் காய போட்டிருந்த துணியை எடுத்து சோஃபாவில் போட்டுட்டு டிஃபன் பண்ண வந்துட்டேன். மார்னிங்க்கு தோசை, ரெட் சட்னி, ஒயிட் சட்னி தான் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து டிவி பார்க்கலாம் அவ்வளோ பிடிக்காது. பெருசாலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் அன்றைக்கி என்னமோ தெரில, ஏதாவது மூவி பார்க்கணும், டிவி பார்க்கணும் அந்த மாதிரி தோணிகிட்டே இருந்துச்சு. அதனால் அன்றைக்கி எப்போல்லாம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டுன்னு உட்கார்றனோ இல்லை காய் கட் பண்ணுற நேரம் அந்த மாதிரி டிவி போட்டோ எனக்கு பிடிச்ச மூவி எதில் போடுறாங்கன்னு பார்த்து அதை பார்த்துட்ருக்கிறது அந்த மாதிரி பண்ணிகிட்ருந்தேன். இவனுக்கு வந்து வச்சா சாப்பிட்ருவான் ஷீரோ, அதெல்லாம் சமத்தா சூப்பராக சாப்பிடுவான். ஆனால் சம்டைம்ஸ் இந்த மாதிரி பிடிவாதம் பண்ணுவான். வேணும்னே சாப்பிடவே மாட்டான், ஊட்டணும்னு சொல்லிட்டு சாப்பிடவே மாட்டான். அப்படியே ஒரு குழந்த மாதிரி தான் அவன் எப்பயுமே. ஒரு குழந்தை எப்படி பண்ணுவான் அப்படியே தான் எல்லாமே பண்ணுவான். அதுக்கப்புறம் அவனுக்கும் உட்காந்து ஊட்டி விட்டுட்ருந்தேன். அன்றைக்கி அபி வந்து ஜிகர்தண்டா வாங்கிட்டு வந்தான். ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டீங்க, பக்கத்தில் கிடைக்கும். சரின்னு சொல்லி அதையும் சாப்பிட்டுட்டு நவாப்பழ சீசன் இல்லையா இப்போது, ஸோ அது கிடைக்கிற வரைக்கும் சாப்பிட்டுக்குவோம். வீட்டில் எல்லாருமே நல்லா சாப்பிடுவோம், எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் நவாப்பழம். ஸோ அதை கழுவிட்டு கொஞ்சம் லைட்டாக மண்ணாக இருக்கிற மாதிரி வேறு இருந்துச்சு. ஸோ நல்லா கழுவிட்டு அதை உட்காந்து சாப்பிட்டுட்ருந்தேன். இப்படி தான் இன்றைக்கி டே போச்சு. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.